உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் பாரம்பரிய ஜோதிடர் ப. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அக்டோபர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதம் பயிற்சி ஆகும்போதும் சரி, ஒரு கிரக பயிற்சி ஆகும்போதும் சரி, ஒரு கிரக நிவர்த்தி அடையும் போது, ஒரு கிரகம் வக்ரமாகும்போது, வக்ர நிவர்த்தி அடையும் போது நம்மளோட எதிர்பார்ப்பு எல்லாம் என்ன தெரியுங்களா? சரி, இந்த மாதமாவது நம்ம கடன் தீர்ந்துருமா, நம்ம கஷ்டங்கள் தீர்ந்துருமா அப்படின்றது எப்பயுமே நம்ம ஒரு எதிர்பார்ப்பாக தான் ஒரு விஷயம் பார்க்குறோம். அப்போ காலங்களில் தான் கடந்து போகுதை தவிர நமக்கு ஒன்றும் நல்லது நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க இன்னும் நம்ம இருக்க தான் செய்கிறோம், இல்லைங்களா? ஆனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏன் இந்த இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, மற்ற ராசிக்காரங்களை விட மிதுன ராசிக்காரங்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது நிறைய யோசிக்கிற திறன் கொண்டவங்க. அதுக்கு தான் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான், ஞானக்காரகன், புத்திக்காரகன், அறிவுக்காரகன், கல்விக்கு அதிபதி புதன் தான். இதை நான் ஏன் ஒவ்வொரு தடவை நான் சொல்கிறேன் அப்படின்னா, மிதுன ராசியில் பிறந்தவங்க மட்டும் எப்பயுமே பாருங்கள், எதிர்பார்ப்புன்றது நிறையா இருக்கும். முடியாத காரியம் கூட இது முடிக்கணும், இது பண்ணலாமா வேண்டாமா, அது தப்பாக இருந்தால் பழமொழி சொல்கிற மாதிரி தலை வச்சு கூட படுக்க மாட்டீங்க. அதே அது கரெக்டாக இருந்ததுன்னா யார் சொன்னாலும் நிற்க மாட்டீங்க. அந்த மாதிரி ராசி இந்த மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சூப்பராக அமைஞ்சிருக்குதுங்க. அதுக்கு ஆதாரபூர்வமாக உங்களுக்கு முதல்ல சொல்லணும் அப்படின்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு அதாவது சனி பகவான் உங்களுக்கு ஜீவன சனியாக இருந்தார் இல்லையா? 2025 உங்களுக்கு மார்ச் 29 சனி பயிற்சி அடைஞ்சு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சனி பகவான் வந்தார். அப்போ உங்கள் ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜீவன சனினா தொழில் சனியாக பிடிச்சிட்டார். அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு கட்டன்ற சொல்லணும் அப்படின்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இது அக்டோபர். அப்போ இந்த 6 மாதம் காலம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த 6 மாதம் நீங்கள் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் வாங்காத இடத்துல வாங்கியிருப்பீங்க, வைக்காத இடத்துல வச்சுருப்பீங்க, கேட்காத இடத்துல கேட்டிருப்பீங்க, தொழில் லாக் ஆகிருக்கும், நம்மளோட பணம் பரிவர்த்தனை எல்லாமே கொஞ்சம் லாக் ஆகிருக்கும். ஏன்னா உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா தொழில் சனியாக பிடிச்சிட்டார். சனி பகவான் எதை வேணாலும் பிடிக்கலாம், ஆனால் தொழிலை மட்டும் பிடிக்கவே கூடாது. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு இப்போ 10ஆம் இடத்துல உட்காந்து தொழில் சனியாக பார்க்குறாரு. அப்போ அப்படியாப்பட்ட சனியை பார்த்தவர் இப்போ உங்களுக்கு வக்ரத்தில் போயிட்டார். ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ சனி பிடிச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், என்னால் முடியல சாமி, கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்ன மிதுன ராசிக்காரங்களுக்கு நவம்பர் 28 வரைக்குமே உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ இந்த அக்டோபர் மாதம் முன்னாடியே வரதுனால இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு சனியுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்காது. அப்போ நீங்கள் சொந்த தொழில் செய்தாலும் சரி, சம்பளத்துக்கு வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு காரியம் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, ஆனால் முன்ன கூட ஏதோ ஒரு வகையில் ஏனத்தானமாக இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நம்ம இளமை இருக்கும்போது சாதிச்சுக்கணும், முதுமை இருக்கும்போது படுத்துக்கணும்னு சொல்லி கொஞ்சம் மூளையை கசக்கி என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தொழில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி தேடி போயிடுவீங்க. அந்த மாதிரி ராசி தான் மிதுன ராசிக்காரங்க. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் ராசியில் குரு பகவான் இருக்கிறார். கிட்டத்தட்ட மார்ச் அதன்றது பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் ரிஷபத்திலிருந்து உங்கள் ராசிக்கு உட்காந்தார் மிதுன ராசிக்கு. அப்போ மிதுன ராசிக்கு குரு உட்காரும்போது ஜென்ம குரு. அப்போ ஜென்மத்தில் குரு இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, மற்ற கிரகங்கள் பாருங்கள் பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார். ஆனால் குரு மட்டும்தான் இருக்கிற வீட்டுக்கும் நல்ல பலன்களை கொடுப்பார். அப்போ குரு உங்கள் ராசியில் உள்ள உட்காந்து ஏன் எனக்கு நல்ல பலனை கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போ தான் சொல்லியிருந்தேன். அதாவது சனி பகவான் உங்களுக்கு தொழில் சனியாக பிடிச்சதுனால அந்த குருவுடைய தாக்கம் உங்களுக்கு இல்லாதே போயிடுச்சு, அந்த அதிர்ஷ்டம்ன்றது இல்லாதே போயிடுச்சு. அப்படியாப்பட்ட குரு பகவான் இப்போ உங்களுக்கு சனி வக்கரத்தில் போனதுனால இந்த பாதிப்பு இல்லை. குரு உங்களுக்கு தனித்து உங்களுக்கு கொடுக்குறார். இந்த 17 தேதி வரைக்கும் குரு உங்கள் ராசியிலிருந்து உங்களுக்கு நல்லது பண்ணுறார். இந்த 17ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா, குரு அதிசாரம் வாங்குறார். அப்போ குரு அதிசாரம் வாங்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் அடுத்தது உங்கள் 2வது வீட்டுக்கு இன்றைக்கி பார்த்தோன்னா கடகராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். அப்போ கடகராசிக்கு குரு பயிற்சி ஆகும்போது நவம்பர் 11 வரைக்கும், இந்த அக்டோபர் 17ஆம் தேதியிலிருந்து
அதாவது நவம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த 26 நாள் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு குரு 2ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடம் சொல்கிறது என்ன? தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம், அதுபோக வாக்குஸ்தானம். அப்போ நான் கொடுத்த வாக்கு காப்பாற்றணும்னு கேட்டேன்னா கண்டிப்பாக காப்பாற்றிடுவீங்க. அதே மாதிரி வந்து தனம், இதுக்கு முன்னாடி 4 காசு இருந்ததோ இல்லையோ, இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு 4 காசு கையில் நிற்கும். அது போக கல்விஸ்தானம், கல்வியில் பெரும் மாற்றத்தை பார்க்கலாம். அப்போ கல்வியில் மாற்றத்தை பார்க்கலாம். தனஸ்தானம் 4 காசு மிச்சமாகும். அதே மாதிரி வாக்குஸ்தானம், கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா குடும்பஸ்தானம், குடும்பத்தில் இருக்கிற அந்த குழப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகும். எப்படி பார்த்தாலும் சனி உங்களுக்கு வந்து வக்கரத்தில் போனது உங்களுக்கு ஒரு வகையில் பரவாயில்லை. குரு பகவான் உங்கள் ராசியில் இருந்து 17 நாள் நல்லது பண்ணுறாரு. அதுக்கு மேலே குரு அதிசாரம் வாங்கி அது 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு போகிறதுனால அந்த ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குது. இது போக உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் இப்போ தன் சொந்த வீட்டிலேயே இருக்கிறார் இந்த மாதம் பிறக்கும்போது. ஏன்னா மிதுன ராசி, கன்னி ராசி, இந்த 2 ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் தான். அந்த புதன் பகவான் வந்து இப்போ கன்னி ராசியில் தான் அவர் வந்து புதன் ஆதித்ய யோகத்தை வாங்கி உட்காந்துருக்கிறார். அந்த யோகத்தை வாங்கினவர் என்ன பண்ணுறாருன்னா 3ஆம் தேதி அன்னைக்கு அந்த மிதுன ராசி, அதாவது கன்னி ராசியில் இருந்துட்டு துலா ராசிக்கு பயிற்சியாகிறார். அப்போ துலா ராசிக்கு போகக்கூடிய இந்த புதன் பகவான் உங்களுக்கு வந்து பார்த்துட்டு அப்படின்னா புத்திரஸ்தானத்தில் போய் உட்கார்றார். மிதுன ராசிக்காரங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா அதாவது சுக்கிரன், துலா ராசி தான். அப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் போய் உங்கள் ராசிக்கு அதிபதி போய் உட்காரும்போது உங்களுக்கு புத்திர செல்வத்தை கொடுக்குறாரு. இது எத்தனாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும். அப்போ கிட்டத்தட்ட இந்த 21 நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்திர செல்வத்துக்கு உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா எப்பயுமே ஒரு ராசிக்கு 5ஆவது வீடு தான் புத்திரஸ்தானம். அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதி, அப்போ உங்களை பற்றி அவருக்கு நல்லா தெரியும் இல்லையா? உங்களுடைய நல்லது என்ன, உங்களுடைய கெட்டது என்ன, உங்களுக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை, உங்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாது, அப்போ நிர்ணயிக்கிறவர் யார்? உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் தான். அந்த புதன் பகவான் 4ஆவது பாவகத்தில் தன் சொந்த வீட்டில் சுகஸ்தானத்தில் இருந்துட்டு 3ஆம் தேதி அன்னைக்கு புத்திரஸ்தானத்தில் போய் உட்கார்றார். அப்போ 3ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு புத்திர யோகத்தை கொடுக்குறாரு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 3ஆம் பாவகத்துக்கு அதிபதி சூரியன் 4ஆவது பாவகத்தில் உங்கள் கன்னிராசியில் தான் உட்காந்துருக்கிறார். அப்போ உங்களுக்கு வந்து தைரியஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன், சிம்மராசிக்கு அதிபதி, 3ஆவது வீட்டுக்கு அதிபதி, தைரியஸ்தானத்துக்கு அதிபதி 4ஆம் இடம் கன்னிராசியில் சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. 18ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து புத்திரஸ்தானத்தில் போய் உட்கார்றாரு. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இன்றைக்கி துலா ராசியில் புத்திரஸ்தானத்தில் போய் 18ஆம் தேதி உட்காரக்கூடிய சூரிய பகவான் நீச்சமாகிறார். அப்போ ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைகிறார். அப்போ உங்களுக்கு 18ஆம் தேதிக்கு மேலே சூரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா புத்திரஸ்தானத்துக்கு மேக்சிமம் பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டார். சரிங்களா? அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதியே உங்களுக்கு உட்கார்றதுனால நல்லா சப்போர்ட் பண்ணுவாரை தவிர சூரியன் பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டார். ஏன்னா நீச்சம் அடைஞ்சிடறாரு. அப்போ செயல் இழந்துடுறாரு. அப்போ அவருனால உங்களுக்கு நல்லதும் நடக்க போகிறதில்ல, அவருனால உங்களுக்கு கெட்டதும் நடக்க போகிறதில்ல. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய 18 தேதிக்கு மேலே பார்த்தா அதாவது ஜாதகரும் தந்தை, ஏன்னா சூரியன்றது தந்தை. அப்போ என்ன பண்ணணும்? தந்தை சொல்கிற பேச்சு கேட்டுக்கணும், தந்தையுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்துக்கணும். அதாவது எது சொன்னாலும் சரிப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டால் 2 பேருக்குமே இது பாதகம் இல்லை. இல்லை நீ என்ன சொல்கிறத நான் என்ன கேட்குறது, உன் பேச்சு கேட்டு நான் வாழணும் அவசியம் இல்லை, கீரிம்பம்பாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 18 தேதிக்கு மேலே சின்ன விரிசலை பெருசாக கொடுத்துருவார். ஏன்னா சூரியன் போய் நீச்சமாகும்போது என்ன பண்ணிடுவார்னா அவருனால தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் தாழ்ந்து போங்கன்னு சொல்கிறேன். 18 தேதிக்கு மேலே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா சுக்கிர பகவான் இப்போ உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் தான் இருக்கிறார். அப்போ சுக்கிரன் உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் இருக்கும்போது அடுத்தது 9ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் 4ஆவது பாவகத்தில் போய் சுக்கிரனும் போய் நீச்சமாகிறார். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி ஏன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் எங்கே போய் இருக்கிறாருன்னு பார்த்தா இப்போ சூரியனுடைய வீட்டில் அதாவது தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். அடுத்தது வந்து 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் போய் நீச்சமாகிறார். அப்போ அடையும் சுக்கிரன் போய் 4ஆம் இடத்துல நீச்சமாகும்போது கணவன் மனைவிக்குள்ளார அல்லது தாய் தந்தைக்குள்ளார வாக்குவாதங்கள் வரத்துக்கு வாய்ப்புண்டு. தேவையில்லாத வாக்குவாதம். உங்களால் உங்களுக்கு பிரச்சனை வராது, மற்றவங்களால தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். அது அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க.
சரிங்களா? அது போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பொதுவாகவே பாருங்க அப்படின்றத பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ உங்கள் மிதுன ராசிக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தோல், கழுத்து இந்த 2 விஷயத்தையும் பிரச்சனை அப்படின்னு வரும்போது அதை நீங்கள் உடனே பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா இன்றைக்கி வந்து சரம், திரம், உபய ராசி உங்கள் ராசி. அப்போ அந்த உபய ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி எப்படின்னு பார்த்தீங்கன்னா தோலும் கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது அது உடனே சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது பெருசாக பாதிப்பு வராது. அதனால் எப்படி பார்த்தாலும் மிதுன ராசிக்காரங்களுடைய நிலமை இந்த மாதம் உங்களுக்கு நல்லதாக இருக்க போகுது. இதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவதுன்றது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.